ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மதுரைக்கு போயிட்டு வந்தேன். அங்கே போயிட்டு வந்துட்டு என்னென்ன பார்த்தோன்னு உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு காட்ட போகிறேன். இந்த இடம் வந்து என் மாமனார் வீட்டுக்கு தோட்டத்தில் என்னென்ன இருந்துச்சு நான் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். அது ஒரு தனி வீடியோ எடுத்திருக்கேன். நாங்கள் பிச்சதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ கொண்டு வந்த பிறகு வந்துட்டு என்ன காட்டலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவும் மதுரைக்கு போவேன், மாமனார் வீட்டுக்கு போவேன். போயிட்டு அந்த தோட்டத்துக்கெலாம் போக மாட்டேன். அதுக்கெலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில் வந்துடுவேன். இந்த தடவை வாசலில் நின்று பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அப்படியே முருங்கைக்காய் கொத்து கொத்தா, அது பெருசுனா பெருசு, அவ்வளோ பெருசாக அப்படி கொத்து கொத்தா தொங்கிட்டு இருந்துச்சு. அப்போ என் நாத்தனார் பொண்ணுகிட்ட கேட்டேன், பயங்கர பெருசாக இவ்வளோ வேஸ்ட்டாக தொங்கிட்டு இருக்கே, அவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட்டாக தானே போயிடும், நமக்குலாம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவள் என்கிட்ட காமிச்சா ஃப்ரெண்ட்ஸ். அதை கூட நான் வீடியோ எடுத்து வந்துக்கலாம் மறந்துட்டேன். கொஞ்சம் எட்டி பாருங்கள், செருப்பு இருக்கும் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா செருப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மரத்தில் செருப்பு வச்சு கட்டியிருக்காங்க. யாரும் அதை தொடக்கூடாதான். எங்கள் வீட்டு அப்போ நான் கேட்டேன், முருங்கைக்காய் தொடக்கூடாதுன்னு செருப்பு வச்சுருக்காங்க, அவங்க மரத்துலேருந்து எங்கள் வீட்டில் வந்து தொங்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம வீட்டு பக்கம் தொங்குது, அதுக்கெலாம் நம்ம ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவள் சொல்கிறா, நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம், அவங்க பாருங்கள் முருங்கைக்காய் தொடக்கூடாது, இந்த பக்கம் தொங்குதுன்னு கூட சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது, நம்ம எதுவுமே சொல்லலை. அந்த செருப்பை நான் உங்களுக்கு வீடியோ அடுத்த தடவை போனால் இருந்துச்சு, நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகான முருங்கைக்காய் பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெருசு, பார்த்தீங்கன்னா ஒரு 100 முருங்கைக்காயாவது இருக்கும். அதை பார்த்தோன்னே அப்போ நான் கேட்டேன், நம்ம வீட்டில் தோட்டத்தில் முருங்கைக்காய்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. இருக்குதே அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் சரி நமக்கு கொஞ்சம் முருங்கைக்காய் பிச்சுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுட்டு வந்தேன். ஒரு 20 முருங்கைக்காய் அங்கே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். மீதி இருக்கிறது தான் நான் பிச்சுட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீட்டு தோட்டத்தில் நமக்கும் முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் வீட்டில் தான் வைக்க முடியல. சரி மாமனார் எப்போவுமே என் மாமனார் எல்லாமே எலுமிச்சை மரம், நார்த்தங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தங்கள்லாம் இருந்தால் காமிக்கிறேன் உங்களுக்கு. தோட்டத்தை அடுத்த தடவை போகும்போது என் தோட்டத்தை வீடியோ எடுத்து காட்டுறேன். அது பாருங்கள், நார்த்தங்காய் தோட்டத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மாங்காய், நெல்லிக்காயெல்லாம் குட்டி குட்டி. நான் சின்ன பிள்ளைலேருந்து என்னோட தாத்தா தான் வரும். மாமனார் வந்து எனக்கு தாத்தா தான் வேணும். சொந்தத்துலேயே தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் சின்ன பிள்ளையில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி நெல்லிக்காய் சொல்லுவாங்கள்ல, அரை நெல்லிக்காய் குட்டி குட்டியாக அப்படியே பூத்து அவ்வளோ நிறையா இருக்கும். போனால் எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க யார் போனாலும் நெல்லிக்காய் பிச்சு சாப்பிட்றதான் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு அது பிடிக்காத, அதனால் சாப்பிட மாட்டேன். எனக்கு சின்ன பிள்ளையில ஞாபகம் வந்தது அந்த ஒன்று தான். அப்புறம் எங்கள் மாமனார் வீட்டில் சின்ன பிள்ளைல எனக்கு ஞாபகம் வந்தது, மைனா வளர்த்தாங்க. அது ஞாபகம் இருக்குது. ஒரு மைனா வந்து மாடியில் இருந்துச்சா, அதை அப்புறம் அதை வச்சுருந்து வளர்த்து அதுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து குட்டியாக வந்துச்சு. அது நல்லா பெருசானோடனே அது கிளம்பி அனுப்பி விட்டாங்க. நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அது வரைக்கும் எங்கள் கூடயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெருசானோடனே அதுவே வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. எனக்கு அது 2 தான் சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்குது. இத்தனை வருஷம் போயிருக்கேன் பாருங்கள். ஆனால் எங்கள் வீட்டு தோட்டத்துக்குள்ளே போய் அதை வாங்கணும் இது எடுக்கணும் நான் எனக்கு யோசிக்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. அந்த முருங்காயை பக்கத்து வீட்டு முருங்காயை பார்த்தோன்னே சரி நம்ம தோட்டத்தில் இருக்குதான்னு கேட்டுட்டு நான் போனனால எனக்கு பாருங்கள் இவ்வளோ முருங்காய் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா சரி பக்கத்தில் கொய்யாப்பழம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொய்யாப்பழம் நிறையா கொய்யாப்பழம் பழுத்து அணில் தின்றுதான். அதனால் பழுக்கிறதுக்கு முன்னாடியே பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிச்சுருவாங்க. நான் சொன்னேன், என்னது இது இப்படி இருக்க கொய்யாப்பழம், இதை கடிக்கவே முடியாது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, புளிக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைக்கா சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தடவை நான் போயிருக்கேன், ஒரு நாள் கூட சாப்பிட்டதே இல்லை. இந்த தடவை அந்த முருங்காய்க்காக போனப்போ இந்த கொய்யாப்பழம் அவ்வளோ நிறையா இருக்குது மரத்தில். சரி ஒரு 4 கூட அப்படி இலையோடு தான் பிச்சு அழகாக இருந்துச்சு. சரி ஒரு 4 கொண்டு போவோம், ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 4 அப்புறம் 4 பிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து மாங்காய்லாம் பிஞ்சு விட்ருக்கேன். அடுத்த தடவை நீங்கள் வாங்க, மாம்பழமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். மாங்காவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை மாம்பழமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு. நான் 4 போதும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில, வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அடுத்து தான் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்பளம். என் மாமனார் வீட்டு பக்கத்தில் அப்பளம் ஃபேக்ட்ரி இருக்குது. அதனால் நான் எப்போ போனாலும் அப்பளம் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த அப்பள ஃபேக்ட்ரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அவங்களே செஞ்சு நமக்கு இதுலேயே குட்டி அப்பளம் இருக்குது, பெரிய அப்பளம் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, இன்னொன்று நான் இதுதான் வாங்கியிருக்கேன், குட்டி அப்பளம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பெருசு வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கும், உளுந்தாக இருக்கும். நம்ம என்ன பொரிக்கும் போது கொஞ்சம் உளுந்த ஒரு லட்சம் தொடச்சிட்டு பொரிச்சோன்னா ஓகே. எப்போ போனாலும் நான் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு போகும்போதெல்லாம், மதுரைக்கு போகும்போது ஒரு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லிடுவேன். அவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க.
இந்த தடவை என் ஹஸ்பண்ட் எங்கள் மாமா வந்து சொல்லிட்டாரு அவங்க அக்காட்ட. நான் போகும்போதே எங்கள் நாத்தனார் வாங்கி வச்சுருந்தாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க அப்பளம். அப்புறம் இந்த தடவை எனக்கு இப்போ மசால் பொடி கொஞ்சம் தீந்துருச்சு. என் நாத்தனார் பொண்ணு சமைச்சிருந்தா அது சாப்பிட்டப்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எப்போவுமே நான் போகும்போது சொல்லுவேன், அக்கா எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாள் அவள் போகும்போதெல்லாம். நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். சரி இந்த தடவை கொஞ்சோண்டு கூடேன் அப்படின்னு சொல்லி நானே கேட்டு வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே வாங்க மாட்டேன், தடவை கூடுன்னு சொல்லி நானே கேட்டு வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, அதனால தான். அப்புறங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாலா கடை அல்வா பிரேம விலாஸ் மதுரையில் ரொம்ப பாப்புலரான அல்வா கடை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எப்போ நான் சின்ன பிள்ளையில இருந்து இது நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், மதுரையில் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த கடை பயங்கர பாப்புலர் ஃபேமஸான கடை. எங்கள் அப்பா அந்த காலத்துலேயே எங்களுக்கு வாங்கி தருவார். அந்த ஆசை இன்னும் விடவே இல்லை. அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மதுரையில் இறங்கிட்டோம் அப்படின்னா லாலா கடைக்கு போகாமல் வர்றது கிடையாது. அதே மாதிரி தான் என் பிள்ளைகளும், நாங்கள் போயிட்டு அல்வா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு இந்த தடவை வாங்கிட்டு வந்தோம். எப்போவுமே கவரில் தான் இருக்கும். இந்த தடவை என்னமோ புதுசாக பாக்ஸெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸெல்லாம் நான் பிரித்து என் பசங்க வந்து தின்னுட்டாங்க. சரி இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டணுமேன்னு சொல்லிட்டு நான் அப்படி எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், சாப்பிட்டாங்க, கொஞ்சம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க, என் பங்கு தான். சரி என் பங்கு எனக்கே இருக்கட்டும், நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். லாலா கடை அல்வா லாலா கடை தான். எப்படி திருநெல்வேலி அல்வா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி மதுரையில் பிரேம விலாஸில் அல்வா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இதோட நான் மதுரைக்கு போய் அவ்வளோவா பர்ச்சேஸ்லாம் பண்ணல, ரொம்பலாம் போகலை ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டில் தோட்டத்தில் இருந்த முருங்கைக்காய், கொய்யாப்பழம், அப்பளம், மசால் பொடி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது மசால் பொடி. அம்மா எனக்கு நான் ஊர்லேருந்து வந்தோடனே பொடி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுதான் அம்மா ரேட்டு. நான் ஆக்சுவலாக பொடி இல்லைன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன், நாத்தனார் பொண்ணுகிட்ட. அதுக்குள்ளே பாருங்கள் எங்கள் அம்மா பாருங்கள், நான் வரதுக்குள்ளே அவங்களுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி இருந்தாலும் எனக்கு நான் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி ஒரு உயிரினம் நம்மகிட்ட யாருமே கிடையாதுங்க. அம்மாவுக்கு அவ்வளோ கிரேட், அம்மா மாதிரி வராது. நான் வரதுக்குள்ளே என்கிட்ட மசால் பொடியெல்லாம் வறுத்துட்டாங்க. நான் சொல்கிறேன், எதுக்குமா நான் வந்தோடனே நானும் ஹெல்ப் பண்ணல, 2 பேரும் சேர்ந்து செய்வோன்னு. இல்லை நீ வந்தோடனே வேண்டாம், உனக்கு இல்லை என்ன செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாவம் எனக்காக எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டு கிளம்பியிருக்காங்க, ஊருக்கு கிளம்புறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா 8 மணி. நான் சொல்கிறேன் சீக்கிரம் கிளம்புங்க, நைட் நேரம், வயசானவங்க சீக்கிரம் போனால் கேட்கவே இல்லை. இப்போ தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. தாய் மாதிரி வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட அன்பு காட்டுற ஒரே ஒரு ஜீவனா நம்ம அம்மா அப்பா தான். அவங்கள மாதிரி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், உப்பு வறுத்துருக்கோம், சீரகம், கடுகு, அரிசி, சோம்பு, மிளகு, அப்புறம் உள்ளே என்னென்ன ஜாமான் இருக்குன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எனக்கு எப்போவுமே அம்மா வறுத்து கொடுத்துருவாங்களா, என்னென்ன போடணும்னு தெரியாது. சும்மா அவங்க கொடுக்க வறுப்போம். நானும் அம்மாவும் சேர்ந்து கை வலிக்க மாற்றி வறுப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பொடி அரைச்சி கொடுத்துருவாங்க, நம்ம வச்சு செய்ய வேண்டியதான். ஆமாம், மல்லி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மல்லி மட்டும் நாளைக்கு வாங்கி கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் மிளகாவத்தில் வெயிலில் காய வச்சு அரைச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாளைக்கு அதை மட்டும் செய்யணும். மற்றபடி எல்லாமே வாங்கியாச்சு, வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். என் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.